நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கைதிகள் விடுதலை. மார்கழி இசை விழாவும் உள்ளூர் உற்பத்தியாளர்களது கண்காட்சியும் விற்பனையும். யாழ் மாநகர சபையின் செயலுக்கு வணிகர் கழகம் எதிர்ப்பு. நிலவும் சீரற்ற காலநிலையால் கிளிநொச்சியில் உயிரிழந்த கால்நடைகள். தமிழ் மக்களின் அபிலாஷைகள் மற்றும் இறையாண்மையை தீர்மானிக்க பொது வாக்கெடுப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாம் அவசரப்பட மாட்டோம், சம்பந்தன் திட்டவட்டம். ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி கோரி போராட்டம். பிரான்சில் இருந்து 14 இலங்கையர்கள் நாடு கடத்தல். தமிழரசு கட்சியின் தலைவராக ஸ்ரீதரன் தெரிவானால் நல்லது, காவி விக்னேஸ்வரன். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் ஒருவரை களமிறக்க வேண்டும், ஜனா எம்பி வலியுறுத்து. ரகசியத்தை மறைக்கும் மகிந்த, ஏப்ரலில் அம்பலமாகும் உண்மை. சிவனொளி பாதமலை யாத்திரை பருவகாலம் நாளை ஆரம்பம். பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 16 கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் KPA உதயகுமார் தலைமையிலான சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் கைதிகளை சிறைச்சாலையில் இருந்து இன்று காலை 9 மணிக்கு சம்பிரதாயபூர்வமாக வழியனுப்பி வைத்தனர். ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் சிறு சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் 1004 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அத்துடன் மட்டக்களப்பு சிறைச்சாலை 46 கைதிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மாபெரும் மார்கழி இசை விழாவும் வடமாகாணத்தை சேர்ந்த சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களது கண்காட்சியும் விற்பனையும் மற்றும் வெளிநாட்டிற்கான சந்தை வாய்ப்பும் யாழ்ப்பாணத்தில் மார்கழி 27, 28, 29 திகதிகளில் நடைபெறவுள்ளது. குறித்த தினங்களில் மாலை 4:45 முதல் இரவு 9:15 வரை மார்கழி இசை விழா நிகழ்வுகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக கண்காட்சியானது புதன்கிழமை காலை 10 மணிக்கு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. இசை விழாவும் சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களது கண்காட்சியும் விற்பனையும் இந்திய துணை தூதரகம், நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் மற்றும் யாழ் வணிக கழகம் இணைந்து யாழ் மத்திய கலாச்சார மண்டபத்தில் நடாத்த உள்ளன. இந்நிகழ்வில் புகழ்பூத்த இலங்கை கலைஞர்கள், இந்திய கலைஞர்கள் பங்கு பெற்ற உள்ளார்கள். மேலும் தமிழ் நாதஸ்வர இசை சங்கமும், விரலோசை வயலின் கச்சேரி, நாத சங்கமும், விரலிசை கானம், நாட்டிய நாடகம் மற்றும் இந்திய கலைஞர்களின் பரதநாட்டிய நடன நிகழ்ச்சி, நாட்டுக்கூத்து போன்ற நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளது. அதேவேளை மண்டபத்தின் வெளிப்புற திடலில் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை சுமார் 140 காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டு வடமாகாணத்தை சேர்ந்த 5 மாவட்டங்களையும் சேர்ந்த சிறிய நடுத்தர உள்ளூர் உற்பத்தியாளர்களின் தரம் வாய்ந்த உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் மற்றும் வெளிநாட்டிற்கான சந்தை வாய்ப்பும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வடமாகாணத்தினை சேர்ந்த உற்பத்தியாளர்களின் மாபெரும் கண்காட்சியாக அமையவுள்ளது. இந்த 2 நிகழ்வுகளுக்கான பிரவேசம் இலவசமானது. ஆகையினால் வடமாகாண மக்களின் கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கும் இசை நிகழ்விலும் மற்றும் வடமாகாண உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய உள்ளூர் உற்பத்தியாளர்களை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெறவிருக்கும் வர்த்தக கண்காட்சிக்கும் பொதுமக்களாகிய தங்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் வணிகர் கழக அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ் மாநகர சபையானது அடாவடியாக செயற்படுவதாக யாழ்ப்பாண வணிகர் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் ஏற்பாட்டில் மார்கழி 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் இடம்பெறவுள்ள மார்கழி இசை நிகழ்வில் ஒரு அங்கமாக வடக்கு மாகாணத்தில் உள்ள உற்பத்தியாளர்களின் கண்காட்சியும் இடம்பெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாநகர சபையினரால் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு கடைகளுக்கும் நாளொன்றுக்கு தலா 1000 ரூபாய் வரி கட்ட வேண்டும் என யாழ்ப்பாண மாநகர சபையினால் அறிவித்தல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமை தொடர்பில் யாழ் வணிகர் கழகம் தன்னுடைய எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளதோடு குறித்த விடயம் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநருக்கு கடிதம் மூலம் தமது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளை காட்சிப்படுத்தும் கண்காட்சி இலவசமாக முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் யாழ்ப்பாணம் மாநகர சபையானது அடாவடியாக செயற்படுவதாகவும் யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது.
தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக வடமாகாணத்தில் கிளிநொச்சி, வவுனியா உள்ளிட்ட இடங்களில் காணப்படும் நீர்நிலைகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்து ஓட முடியாத நிலையில் வாழ்விடங்களில் தேங்கி நிற்பதுடன் இதனால் தாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரம் பகுதியில் கால்நடை பண்ணையொன்றின் வெள்ளத்தின் காரணமாக 50க்கும் மேற்பட்ட கோழிகளும் 5 ஆடுகளும் உயிரிழந்துள்ளது. அதேவேளை வெள்ள நீர் வடிந்த பின் தொற்று நோய் காரணமாக 4 ஆடுகள் இறந்துள்ளதாகவும் அதில் 2 ஆடுகள் தற்பொழுது கடும் நோய் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக கால்நடை வைத்தியர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த 14 ஆண்டுகளில் இனப்போர் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து LLRC, UNHRC தீர்மானம் மற்றும் நல்லிணக்கம் போன்ற வார்த்தைகள் அதிகளவில் பிரபலமடைந்து வருவதை தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர். இருப்பினும் உண்மையில் நடைபெறும் நிகழ்வுகள் நல்லிணக்க கொள்கைகளுக்கு முரணானதாகவே தெரிவதாக தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் மக்களின் அபிலாஷை தமிழ் இறையாண்மையாகும். அதனை பொது வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிக்க முடியும். பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டு எமது தமிழ் மக்களின் அபிலாஷை தமிழ் இறையாண்மையாகும். அதனை பொது வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிக்க முடியும். மேலும் முக்கியமாக வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு கட்டுப்பாடற்ற நடமாட்டத்தை அனுமதிப்பதன் மூலம் எமது இளைஞர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு போதைப்பொருள் கொடுப்பது. இந்த போதைப் பொருட்கள் கேரளாவில் இருந்து கடல் வழியாக கடத்தப்படுகின்றது. டீலர்கள் சிங்கள போலீசுக்கும் ராணுவத்தினருக்கும் கமிஷன் கொடுத்து அவற்றை தங்கள் சொந்த வியாபார நடவடிக்கைகளாக மாற்றுகின்றார்கள். இந்த மருந்துகள் தெருக்களிலும் கடைகளிலும் விற்கப்படுகின்றன. பெரும்பாலும் மற்ற பொருட்களாக மாறுவேடவிடப்பட்டு வருகின்றன. துரதிருஷ்டவசமாக இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் பள்ளிகளுக்குள்ளும் கூட நடக்கின்றன. துன்பங்களுக்கு தீர்வு காணும் வகையில் நல்லிணக்கம் என்ற கருத்தாக்கத்தில் தமிழர்கள் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்பை உள்ளடக்கியிருப்பது முக்கியமானது. இது அவர்கள் சிங்களவர்களுடன் வாழ விரும்புகின்றார்களா அல்லது தமது சொந்த இறையாண்மையை நிலைநாட்ட விரும்புகின்றார்களா என்பதை தீர்மானிக்க அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும். இந்த வாக்கெடுப்பில் வடக்கு கிழக்கில் வசிக்கும் தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்களும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இமாலய பிரகடனத்தின் ஏற்பாட்டாளர்களான உலக தமிழர் பேரவை உறுப்பினர்களின் பதாதைகளுக்கு வவுனியா காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் முட்டை வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 2500 நாட்கள் முடிவடைகின்றது. இதனை அடுத்து இன்றைய தினம் காலை அவர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போதே உலக தமிழர் பேரவையின் உறுப்பினர்களது பதாதைகளுக்கு முட்டை வீசி தாக்குதல் மேற்கொண்டதுடன் அவர்களால் வெளியிடப்பட்ட இமாலய பிரகடனத்திற்கும் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் பேராசை மற்றும் பிரபல்யத்திற்காகவே உலக தமிழர் பேரவையினர் சிங்களவர்களின் வாழ்வெடுத்துள்ளனர். உண்மையில் நல்லிணக்கம் என்ற கருத்து சிங்கள சமூகத்தின் நம்பிக்கைகளுக்கு இணையானதல்ல, மாறாக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகும். கடந்த 14 ஆண்டுகளில் இனப்போர் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து LLRC, UNHRC தீர்மானம் மற்றும் நல்லிணக்கம் போன்ற வார்த்தைகள் அதிகளவில் பிரபலமடைந்து வருவதை தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர். இருப்பினும் உண்மையில் நடைபெறும் நிகழ்வுகள் நல்லிணக்க கொள்கைகளுக்கு முரணானதாகவே காணப்படுகின்றது. தமிழ் மக்களின் அபிலாஷை தமிழ் இறையாண்மையாகும். அதனை பொதுவாக மூலம் தீர்மானிக்க முடியும். காணாமற் போன தமிழ் பிள்ளைகளின் இருப்பிடத்தை வெளிப்படுத்துவதும் இந்த அநீதிக்கு காரணமான நபர்களை அம்பலப்படுத்துவதும் நல்லிணக்கத்திற்கான முதல் படியாகும். அக்கறையுள்ள தாய்மார்களாக நாங்கள் எங்கள் குழந்தைகளுடன் மீண்டும் ஒன்றிணைவதற்கு இயங்குகின்றோம். எங்கள் அன்புக்குரியவர்களை சட்டவிரோதமாக கைப்பற்றுவதற்கு பொறுப்பான நபர்களின் விரிவான பட்டியலை நாங்கள் கோருகின்றோம். நீதியை உறுதி செய்வதற்காக இந்த நபர்கள் பொறுப்பு கூறுவது கட்டாயமாகும். ஏனெனில் அவர்களின் தண்டனை எதிர்காலத்தில் பலவந்தமாக காணாமலாக்க தடுக்கும் எனவும் தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தலில் எந்த கட்சியின் வேட்பாளரை ஆதரிப்பது அல்லது தமிழ் கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவதா அல்லது ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரையும் ஆதரிக்காமல் தேர்தலை புறக்கணிப்பதா என்பது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. அது தொடர்பில் இன்னமும் நாம் யோசிக்கவும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில்,
வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் ஏகோபித்த கட்சியே தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஒரு சில தமிழ் கட்சிகள் அவசரப்பட்டு தீர்மானம் எடுப்பது போல் நம் தீர்மானம் எதனையும் எடுக்க முடியாது. தமிழ் மக்கள் பக்கம் நின்றே நாம் தீர்க்கமான முடிவை எடுப்போம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலோ அதன் வேட்பாளர் தொடர்பிலோ நாம் அவசரப்பட மாட்டோம். முதலில் உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவிப்பு வரட்டும், அதன் பின் அது பற்றி யோசிப்போம் எனவும் கூறியிருக்கின்றார். அரசியலமைப்பின் பிரகாரம் சகல பிரஜைகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற போதிலும் கடுமையாக உழைக்கும் மலையக மக்களுக்கு உரிய மரியாதையும் பலமும் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 வருடங்கள் பூர்த்தியாவதை நினைவு கூறும் வகையில் நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற 200 மலையகம் மாற்றத்தை நோக்கி என்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், மலையக தொழிலாளர் சமூகத்தை தேயிலை தொழில் முயற்சியாளர்களாக உருவாக்குவதே தமது நோக்கமாகும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். மலையக சமூகத்தை சொந்த நிலத்தை வைத்துள்ள தேயிலை தொழில் முயற்சியாளராக மாற்றும் புரட்சியானது ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் துன்பகரமான வாழ்க்கையை வாழ்ந்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை தேடித்தந்து பலம் சேர்க்கும் மலையக மக்களுக்கு தமது நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் வரராஜசிங்கத்தின் 18வது நினைவு தினம் மட்டக்களப்பில் நடத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சார்ல்ஸ் மண்டபத்தில் இன்றைய தினம் மாலை தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கே சோபனின் தலைமையில் இந்த நிகழ்வானது நடைபெற்றுள்ளது. இதன்போது யோசப் வரராஜசிங்கத்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அக்கவணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. மலர் மாலையினை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் ஆகியோர் அணிவித்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் வரராஜசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி கோரிய போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது. நத்தார் திருப்பலி பூஜையின் போது ஆயுத குழுவினால் சுட்டுக் கொல்லப்பட்ட யோசப் வரராஜசிங்கத்தின் 18வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளதுடன் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் தேவாலயத்தில் நள்ளிரவு நத்தார் ஆராதனையின் போது இவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் அவரது மனைவி படுகாயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் 14 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் பிரான்ஸ் என்ற நிலையில் அவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் படகு மூலம் பிரான்சின் ரீயூனியன் தீவிற்கு சென்ற 7 இலங்கையர்கள் உட்பட 14 பேர் இவ்வாறு இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 21 வயதிற்கும் 60 வயதிற்கும் இடைப்பட்டவர்களே நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவானால் நல்லது என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். ஜெஃப்னா கேலரியின் பிரம்மாஸ்திரம் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்திருக்கின்றார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவாரால் கூட்டணிந்து செயற்படுவது இலகுவாக இருக்கும். ஸ்ரீதரன் ஒருவரிடம் தான் எல்லோரையும் அணைத்துக் கொண்டு செல்லும் தன்மை இருக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் நன்கு அறிந்த தமிழர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு குருக்கல்மடம் கலைவாணி வித்தியாலயத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசியல்வாதிகளால் மாத்திரமின்றி அமைச்சில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளாலும் வேறுபாடுகள் காட்டப்படுகின்றன. மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினை 100 நாட்களை கடந்து இன்னமும் தீர்க்கப்படவில்லை. 2000 நாட்களை கடந்தும் காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டங்கள் இன்னும் தொடர்கின்றன. ஆரம்பத்திலே எமது தலைவர்கள் சமஷ்டி கேட்டு போராடினார்கள். அதன் பின்னர் ஆயுத போராட்டம், அதன் பின் 2009 போராட்டம் மௌனிக்கப்பட்டது. மீண்டும் சமஷ்டியை நோக்கி தமிழ் தலைவர்கள் போராடி கொண்டு வருகின்றார்கள். இது கிடைக்காவிட்டால் அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த அரசியல் சூழ்நிலையில் எம்மை மாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. முரண்பட்ட கட்சிகள் அனைத்தும் 2001 ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி 2009 வரைக்கும் தமிழர்கள் மிகவும் ஒற்றுமையாக சர்வதேசத்திற்கு காட்டினார்கள். அந்த நிலைமை மீண்டும் உருவாக வேண்டும். அடுத்த ஆண்டு
இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் நன்கறிந்த ஒருவரை வேட்பாளராக களமிறக்கி தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து வாக்களிக்கும் போது தெற்கில் எந்த ஒரு வேட்பாளராலும் 50% கூட எட்ட முடியாத குழப்பமான நிலை உருவாகும். இதனால் தமிழ் மக்களின் வாக்குகள் தேவைப்படும். அப்போது சர்வதேசத்தின் உதவியுடன் நாம் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வேட்பாளர் அறிவிப்பு ஏப்ரல் மாத இறுதியிலேயே வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கமைய அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டு 4 அரசியல்வாதிகளின் வேட்புமனுக்கள் தொடர்பில் தமது கட்சி பரிசீலித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மத்திய குழு கூடி உரிய வேட்பாளரை தெரிவு செய்யும். கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சி சார்பற்ற வேட்பாளராக போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாநாயக்க ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2023-2024 ஆண்டிற்கான சிவனொளி பாதமலை யாத்திரை பருவகாலம் நாளை உந்துவ பொகு அன்று ஆரம்பமாகும் என சிவனொளி பாதமலை நிலைய தலைவர் சப்ரகமுவ மாகாண பிரதம சங்க தலைவர் பெங்கமுவே தம்மதின்ன நகிமியோ தெரிவித்தார். பெல்மதுள்ள கல்பத்தாவல ஸ்ரீபாத ரஜமகா விகாரையில் வைக்கப்பட்டுள்ள சததுக கலசம், சமணதேவர் சிலை, தெய்வ ஆபரணங்கள் மற்றும் காணிக்கைகள் இன்று அதிகாலை ரத்தினபுரி, பாலபத்தல, ஏரத்தன, அபிசாவலை, ஹட்டன், பலாகொடை, பக்வந்தலாவு ஆகிய பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளதாக ஸ்ரீபாதஸ்தானத்தின் தலைவர் தெரிவித்தார். நாளை சததுக கலசம், சமணதேவர் சிலை, குலதெய்வ ஆபரணங்கள் மற்றும் பிரசாதங்கள் ஸ்ரீபாத முற்றத்திற்கு கொண்டு வரப்படும். இதன் பின்னர் ஸ்ரீபாத பத்மிய வழிபாடுகள் செய்யப்பட்டு பல சமய வழிபாடுகள் நடாத்தப்பட்டு சிவனொளி பாதமலை யாத்திரை பருவகாலம் தொடங்கும் என தெரிவித்தார். இம்முறை சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் ஸ்ரீபாதஸ்தானத்தை புனிதமான இடமாக கருதி சுற்றுச்சூழலை பாதுகாத்து ஸ்ரீபாதஸ்தானத்தில் கருணை காட்டுமாறு பக்தர்களிடம் கேட்டுக் கொண்டனர். இதேவேளை அனுமதியின்றி பருவகாலம் இல்லாத காலப்பகுதியில் சிவனொளி பாதமலைக்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபட்டு 1091 பேரை காவல்துறையினர் வெற்றிகரமாக அடையாளம் கண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். அவர்களில் சுமார் 135 பேர் சிறையில் இருந்தபோதும் தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான தகவல் அந்தந்த காவல்துறை நிலையங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை வரலாற்றில் முதல் தடவையாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புகைப்பட கருவி அமைப்பை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிக்கும் தேடப்படும் குற்றவாளிகளின் கண்காணிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக இது மேற்கொள்ளப்படுகின்றது. போதைப்பொருள் பிரிவினரும் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் இணைந்து இலங்கை முழுவதும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளவர்களின் பட்டியலை தொகுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த முயற்சிகளின் மூலம் கைது செய்யப்பட்ட ஏராளமானவர்கள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை பாதுக துண்டான பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் குறித்த 2 உயிரிழந்திருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.